ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிஎன். நான் உங்கள் உமா. ஸோ எல்லாரும் எப்படி படிச்சுட்டு இருக்கீங்க? நல்லா படிச்சுட்டு இருக்கீங்களா? ஸோ தம்ப்நெயில் பார்த்துருப்பீங்க. என்ன ட்விஸ்ட் அப்படிங்கிறத திங்க் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க, ஓகேங்களா? ஸோ அதாவது நிறைய பேர் கால் பண்றது, மெசேஜ் பண்றது, இந்த மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டே இருந்தீங்க. அந்த விஷயத்தை தான் நம்மளோட சேனல்ல நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண போறோம், ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க, எப்படி மேக்ஸும் பொதுத்தமிழும் கொடுக்குறீங்களோ அதே மாதிரி ஜிஎஸும் கொடுங்க மேம், உங்களோட டீச்சிங் ரொம்ப நல்லா இருக்கு, சார் நடத்துறதும் எங்களுக்கு தெளிவா புரியுது, அதனால நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் பெட்டரா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. ஸோ அதனால நம்மளோட சேனல்ல பாத்தீங்க அப்படின்னா ஜிஎஸும் எடுக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கு நாங்க வந்திருக்கோம், ஓகேங்களா? ஸோ உங்களோட அந்த வெற்றிக்காக எங்களோட அடுத்த நடவடிக்கை, ஓகேங்களா? சோ ஜிஎஸ்ல எந்த இடத்துல நீங்க ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்த இடத்துல நீங்க வீக்கா இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. சோ அதை பொறுத்து என்னென்ன டாபிக் எப்படி ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து எடுக்கலாம், எதை முதல்ல எடுக்கலாம், எதை அடுத்தடுத்து எடுக்கலாம் அப்படிங்கிற அந்த ஐடியா எங்களுக்கு கிடைக்கும், ஓகேங்களா? சோ அடுத்தடுத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எந்த டாபிக் எல்லாமே படிக்கலாம். ஜிஎஸ் பொறுத்த வரைக்கும் முழு மதிப்பெண், அதாவது எப்படியுமே பாத்தீங்கன்னா 75க்கு 75 எடுக்க முடியாது யாராலையுமே. ஏன்னா எப்படியும் ஒரு 5-10 கேள்வி உங்களுக்கு எப்படியாவது மாத்தி கொடுத்துருவானுங்க. சோ அதனால பாத்தீங்க அப்படின்னா ஒரு 70 இல்லைன்னா 65க்கு மேல, ஓகேங்களா? சோ இந்த அளவுக்கு கண்டிப்பா உங்களால எடுக்க முடியும். அதுக்கு நாங்க தயார்படுத்திடுவோம். ஆனா எப்படி படிக்கணும், எந்தெந்த டாபிக் முதல்ல ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்கணும் அப்படிங்கிற அந்த வீடியோ உங்களுக்கு அடுத்தடுத்து வந்துடும், ஓகேங்களா? அதே மாதிரி வேர் டு ஸ்டடியும் உங்களுக்கு ஜிஎஸ்க்கு கொடுத்துருவோம். ஸோ அடுத்தடுத்த வீடியோல உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நம்ம கிளாஸ் பார்க்க போய்க்கலாம், ஓகேங்களா? அதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா உங்களோட அந்த ஸ்ட்ராங் ஏரியா ஜிஎஸ்ல என்ன, ஓகேங்களா? சோ உங்களோட வீக் ஏரியா ஜிஎஸ்ல என்ன, இதை மட்டும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை பொறுத்து நம்ம கிளாஸ் எப்படி எப்படி எடுக்கலாம், என்ன மாதிரி எல்லாம் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா இருக்கும், என்ன மாதிரி எல்லாம் கொடுத்தா உங்களுக்கு ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், ஈஸியா ஞாபகம் வச்சுக்குவீங்க, அந்த மாதிரி நாங்க அடுத்தடுத்து கிளாஸ் போய்க்கும், ஓகேங்களா? அடுத்தடுத்த வீடியோல பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன எது எல்லாமே முக்கியமான டாபிக், எந்தெந்த இடத்துல இருந்து படிக்கணும், எந்தெந்த புக்ல இருக்கு, இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனும் அடுத்தடுத்து வரும், ஓகேங்களா? சோ எப்படி எங்களுக்கு மேக்ஸுக்கும் பொதுத்தமிழுக்கும் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸ்க்கும் ஆதரவு கொடுத்தீங்களோ அதே மாதிரி ஜிஎஸ்க்கும் ஆதரவு கொடுக்கணும், ஓகேங்களா? சோ அதுக்கு முன்னாடி கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க, ஓகேங்களா? சோ அடுத்த வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.